நீங்கள் செழியன் என்ற ஒரு போராளியின் பெயரை சொன்னீர்கள். இங்கிலாந்தில் இருக்கிறார் என்று சொன்னீர்கள். அவர் முன்னர் ஜேஷ்தாஸ் என்ற பெயரில் இருந்தார் என்று சொன்னீர்கள். அவர் இந்த துணுக்காய் சிறைக்கு பொறுப்பாக இருந்தார் என்று சொன்னீர்கள். அவர் ஏதோ செய்தார் என்றெல்லாம் சொன்னீர்கள். நான் அறிந்த அளவில் செழியன் நீங்கள் சொல்லுகிற காலத்தில் ஒரு இளநிலை போராளியாக இருந்தார். 90ஆம் ஆண்டு கால பகுதியில் செழியன் ஒரு இளநிலை போராளியாக இருந்தார். அவர் 98ஆம் ஆண்டு தமிழீழத்தை விட்டு சில வேலைகளுக்காக வெளியே அனுப்பப்பட்டார். அது எனக்கும் தெரியும். அப்படி அனுப்பப்பட்டவர் மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே அவர் இயக்கத்தை விட்டு விலகி விட்டார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் அவர் தொடர்ந்து இருந்தாரா இருக்கிறாரா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்வது போல இந்த சிறைப்படுகொலைகளிலோ அல்ல இந்த சிறையில் நடந்த அசம்பாவிதங்களிலோ அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டாரா என்றது எனக்கு தெரியாது. நான் சில போராளிகளை கேட்ட பொழுது அவனுங்களாப்பா சின்ன படியானவன் அவனுங்களாப்பா எல்லாம் சம்பந்தப்பட்டவன் இந்த தேவையில்லாம காட்சி கொண்டிருக்கலாம் சொல்லுவார். கேள்விச்செவியை ஊரை கெடுத்தான் என்பது போல தேசம் திரை விடுதலை புலிகளுடைய வரலாற்றை சிதைக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இதை பற்றி நீங்க என்ன? எங்களுடைய நோக்கம் இந்த துணுக்காய் முகாமோட சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கிறதும் அல்ல. எங்களுடைய நோக்கம் என்னென்றால் அங்கு இறந்தவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக துரோகி என்று முத்திரை குத்துறது மிக மோசமானது. என்றால் அங்கு இறந்தவர்களும் மனிதர்கள். இங்கே என்ன நோக்கம் என்றா உள்ள மாதிரி இந்த முகாம் விடுதலை புலிகள் இருந்தது, அந்த படுகொலைகள் நடந்தது, இதற்காக மனம் வருந்துகிறோம், இவ்வாறான செயல்கள் தவறானவை என்று சொல்லணும்.